Hello children, welcome to our computer science class. For class 6, today we are going to see chapter 1. In chapter 1, now we are going to learn about the topic input and output devices part 2. Now we are going to see the remaining input devices. First, trackball. Here this is the trackball image. Trackball is similar to mouse and can be used in its place. It has a ball on the top which is rolled with a finger to move the pointer on the screen. என்ன சொல்றாங்க, ட்ராக் பாலும் உங்களுக்கு எப்படி ஒரு மவுஸ் மாதிரி தான். ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த பாலை வந்து நீங்கள் வந்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த பாயிண்டர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற பாயிண்டர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். Joystick. Here this is joystick. Joystick is a pointing device that is used to move objects and the pointer on the screen. Same. So உங்களுக்கு trackball, mouse and joystick இது எல்லாமே ஒரே ஆக்ஷனை தான் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா மவுஸ் பாயிண்டரை ஸ்க்ரீனில் மூவ் பண்ண வைக்கும். Let's see light pen. Here this is light pen. Light pen is an input device which is used for writing or drawing directly on the screen. நீங்கள் லைட் பென் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீனில் டைரெக்டாக ரைட் பண்ணலாம் அண்ட் பிக்சர்ஸை நீங்கள் ட்ரா பண்ணலாம். அண்ட் இட் ஆல்சோ கேன் பி யூஸ்டு டு select an option on the screen by simply pointing at it. என்ன சொல்கிறாங்க, ஸோ லைட் பென் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு ஐட்டமை செலக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி அந்த அந்த லைட் பெண்ணை வச்சு நீங்கள் அதை பாயிண்ட் பண்ணாலே என்ன ஆகிடும், அது செலக்ட் ஆகிடும். இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு பை என்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் டிசைனர்ஸ். இதை யார் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் இவங்களாம் தான் இந்த லைட் பெண்ணை யூஸ் பண்ணுவாங்க. Scanner. Here this is scanner. A scanner is an input device. It creates an electronic image of the page which can then be entered into the computer as input. ஸ்கேனரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைக்கிற பேப்பரில் இருக்கிற டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட்டு அது எலக்ட்ரானிக் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிப்போம். அண்ட் தென் அந்த கன்வெர்ட் பண்ண அந்த டேட்டாஸை என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக என்டர் பண்ணும். Now we are going to learn some of the scanner types. Flatbed scanners. Here this is the flatbed scanner. Flatbed scanners are most versatile and most commonly used. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி flatbed scanners தான் ரொம்ப அதிகமான பிளேசஸில் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். Is very similar to a photocopier. Just as in a photocopier, in a flatbed scanner you place an image or a document on a glass surface. A mechanically driven scan head passes under the glass surface and generates an image of the document placed above. என்ன சொல்கிறாங்க, ஸோ உங்களோட ஒரு ஷீட்டோ இல்லை ஒரு ஃபோட்டோ காப்பியோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லைட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு டிரைவன் ஸ்கேனர் வந்து அந்த லைட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிளாஸ் வழியால் பாஸ் ஆகும்.
ஸோ அது என்ன ஆகும், என்டர் டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரு உங்களோட ஃபோட்டோஸையோ என்ன பண்ணிடும், ஸ்கேன் பண்ணிடும். They provide a better scan that can be produced by other types of scanners. ஸோ மற்ற ஸ்கேனர்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளாட் பெட் ஸ்கேனர்ஸ் வந்து ஒரு பெட்டர் ஸ்கேனிங்கை கொடுக்கும். So flatbed scanners are also called desktop scanners. Now we learn about sheet feed scanners. They are similar to flatbed scanners except that in this case the document being scanned moves while the scan head remains fixed. So in the sheet feed scanners எப்படி தான் அப்படின்னா ஃப்ளாட் பெட் ஸ்கேனர்ஸ் மாதிரி தான். பட் இங்கே ஒரு கண்டிஷன் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்கேனிங் ஹெட் வந்து அப்படியே ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாட் பெட் ஸ்கேனர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனிங் ஹெட் வந்து த்ரூ த அந்த கிளாஸஸில் மூவ் ஆகும். ஆனால் அந்த ஷீட் ஃபீட் ஸ்கேனர்ஸில் அப்படி மூவ் ஆகாது. A sheet feed scanner looks much like a small portable printer. இதை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு, ஒரு சின்ன பிரிண்டர் மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் handheld scanners. Handheld scanners use the same basic technology that flatbed scanners do, but here the user has to move the document manually. என்ன சொல்கிறாங்க, ஸோ இதுவும் வந்து அந்த ஃப்ளாட்பெட் ஸ்கேனர்ஸ் மாதிரி தான். பட் ஆனால் என்ன பண்ணுறோம், ஸோ ஃப்ளாட்பெட் ஸ்கேனர்ஸ்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்டை வச்சிட்டிங்க, ஒரு பேப்பரை வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவாகவே என்ன ஆகிடும், ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடும். பட் இந்த ஹேண்ட்ஹெல்ட் ஸ்கேனரில் நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த ஸ்கேனரை த்ரூ அவுட் த அந்த டாக்குமெண்ட்க்கு மூவ் பண்ணணும். ட்ரம் ஸ்கேனர்ஸ். Drum scanners are extensively used in publishing industries. The scanners use photomultiplier tubes to produce very high quality results. So drum scanners la enga use பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா publishing industries. For example, இப்போ நீங்க banners லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த banners லாம் எப்படி print பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி drum scanners யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. Microphone. Here this is a microphone image. A microphone is used to input voice, sound and music data into a computer. A microphone converts the input sound into electronic signal. இந்த மைக்ரோஃபோனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாய்ஸு சவுண்டு அண்ட் மியூசிக் டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் கன்வெர்ட்ஸ் இன்புட் சவுண்ட் இன்ட்டு எலக்ட்ரானிக் சிக்னல். ஸோ இன்புட் சவுண்டை அது என்ன பண்ணுது, எலக்ட்ரானிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. டச் ஸ்க்ரீன். A touch screen is a special type of computer display screen that recognizes touch of user's finger. A user interacts with the computer by touching words or pictures on the touch screen. So touch screen வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அப்படின்றாங்க. எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பண்ணால், அது வந்து என்ன பண்ணுது, யூசரோட டச் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க டச் பண்ணுறதை என்ன பண்ணுது, ரெகனைஸ் பண்ணி அது வந்து என்ன பண்ணுது, யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. Okay children, in this video today we learn input devices. I hope that you all understand. Thank you.